ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அரசியல் திறனாய்வாளர் அலிம் புகாரி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் தாவேகா சார்பில் நின்று வென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமிய கட்சியை ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். அவர் இன்று பேசும்போது அப்படியே அழுது, முஸ்லீம்களுக்கான வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன், முஸ்லீமா பிறந்ததுக்கான வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். உடனே அந்த தாரிகா இருந்துச்சு, நானும் ஒரு முஸ்லீமா பிறந்ததுக்கான வேதனையை அனுபவிச்சிருக்கேன், இதெல்லாம் உண்மை அப்படி ரொம்ப எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக பேசினாங்க. எங்களை தீவிரவாதின்னு சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டோம் அப்படின்னோடனே இப்போ அங்கே எந்திரிச்சு தமிழ் அன்சாரி போன்றவர்கள் இதெல்லாம் மறுத்து பேசினாங்க. இப்படி பேசுவது என்பது ஏதோ மத நல்லிணக்கத்தை சீன்ற மாதிரி இருக்கே இந்த பிரச்சனையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் அன்சாரிலாம் கூட பேசினார். திமுக காரங்களும் அதுக்கு பதில் சொன்னாங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இப்போ என்ன இஸ்லாமியர்களுக்கான பாதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றதா முஸ்தபா உணர்கிறார். அவர் ஒரு மத அடையாளத்தோடையே வந்து பேசுறாரு, நான் பாதிக்கப்பட்டேன் நேரடியா, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி எந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கண் கலங்கி ஆவேசமா அழுகிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா? இதை வேற ஒரு கோணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடந்த போது ஆல்ட் நியூஸ் ஜுபைரை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஃபேக்ட் செக் பண்ணார் இல்லையா ஆல்ட் நியூஸ் ஜுபைர். அந்த ஆல்ட் நியூஸ் ஜுபைர் வந்து கடைசியா வந்து அவரை பாதுகாத்து அவருக்கு அடைக்கலமாக இருந்து அவரை கௌரவங்கள் கொடுத்து அங்கீகரித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள். டாக்டர் கஃபீல் கான் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு உத்தரப்பிரதேசத்துல வேற கோணத்துல இருந்தா வரணும். ஏன்னா இவன் எனக்கு வந்து அப்புறம் அசிங்கமா வந்துடும் வாயில. உனக்கு நடிச்சுதான் சாப்பிடணும்னா வேற எங்கேயாவது நீ நக்கி பிழைக்க பல இடங்கள் உண்டு. சட்டமன்றத்துல வந்து இந்தியாவிலேயே முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற மாநிலம், இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு கட்சியையும் அதன் தலைமையையும் பார்த்து இவ்வளவு வன்மத்தை நான் இப்போது ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். இப்படி பேசியதாக எனக்கு அறிவுக்குட்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து இல்லை என்று சொல்ல நான் உத்தம புத்திரனும் அல்லன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னு ஒரு பொய் உலாவிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதற்கு அடிப்படை ஆதாரம் கிடையாது. தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரியும் என்பதனால் தான் அவரை வந்து பாராளுமன்றம் அனுப்பினோம் கலைஞர் சொன்னார் அப்படின்னு, அதுக்கு அடிப்படை ஆதாரம் கிடையாது. நிர்மல்குமார் எந்திரிச்சு மஞ்சத்துண்டை வந்து ஜோசியம் பார்த்து தான் போட்டாருன்னு பச்சை பொய்யை வந்து நிர்மல் பேசுவார். அதற்கும் அடிப்படை ஆதாரம் கிடையாது. சொல்லப்போனா அதுக்கு மாற்றான ஆதாரம் இருக்கு. ஏன் போட்டேன்னா அவரு அதுக்கான காரணங்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு மருத்துவ காரணங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாப்பானை கண்டால் பாப்பானை விட்டுட்டு வந்து பாம்பு அடின்னு சொன்னாரு தந்தை பெரியாரு அப்படின்னு சொல்லுவான். வடநாட்டு பழமொழி, அது வடநாட்டு பழமொழி, பெரியார் சொல்லல. அததான் சொல்றேன். அதே வரிசையில் தீவிரவாதின்னு சொன்னாரு. முஸ்லிம் தீவிரவாதி, அதாவது ஒசாமா பின் லேடன், உலகம் முழுக்க தீவிரவாதியாக முத்திரை குத்தப்பட்ட ஒசாமா பின் லேடனை பற்றி கேள்வி வருகிறது முத்தமிழர் கலைஞர் இடத்துல. இதை நான் வேணா ஆதாரத்தோட தரேன். என்டிடிவில முத்தமிழர் கலைஞர் இடத்துல கேள்வி வருகிறது. ஒசாமா பின் லேடன் ஒருவருடைய வரம்பு மீறிய செயலால் சமூகத்தை தீவிரவாதி என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று பேசியவர் முத்தமிழர் கலைஞர். ஆனா இத மாதிரியே தான் சொல்றேனே, டாக்டர் கஃபீல் கான் அவர் தஞ்சமடைந்த மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்திலே மாணவர்கள் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜனுக்காக போராடிய போது ஆக்சிஜன் மேனாக செயல்பட்டு சிலிண்டர்களை கொடுத்தார் என்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் பழிவாங்கப்பட்டு பல ஆண்டுகள் பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறையிலிருந்து வெளியே வந்து இன்றைக்கும் அவர் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆல்ட் நியூஸ் ஜுபைரை வந்து அங்கீகரிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. குணால் கம்பரா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசிய போது பல்வேறு வழக்குகள் வந்த போது குணால் கம்பரா தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதற்கெல்லாம் இந்த மாநிலத்தை மத துவேஷங்களற்ற, மத வெறுப்புகளற்ற, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நல் புகலிடமாக அமைத்து கொடுத்த தலைவர் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள். இப்ப சரி, ஒரு வாதத்திற்கு இவனுக்கு என்னமோ புதுசா வந்து நீலிக்கண்ணீர் அடிக்கிறாங்களே, முஸ்தபாவுடைய பேக்ரவுண்ட் என்ன? எத்தனை முஸ்லிம் சமூகத்துக்கான போராட்டங்களில் சிறை சென்றிருக்கிறார் முஸ்தபா? எத்தனை முஸ்லிம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக வழக்கு வாங்கி இருக்கிறார் முஸ்தபா? அவருடைய அரசியல் பின்புலம் என்ன, என்னென்ன பின்புலத்தை வந்திருக்கிறார்? ஜெயலலிதா அவர்களை சர்ச்சைக்குரிய காலத்திலேயே ஜெயலலிதாவை அம்மா என்றும் தாயை என்றும் வணங்குகிறேன் என்றும் போற்றிய ஒரு முஸ்லீம் லீக் ஒருத்தர் ஷேக் தாவூத்னு அவர் கட்சியில் இருந்தவர் முஸ்தபா.
அதற்கு முன்னர் அவர் சிறு சிறு அமைப்புகளில் பயணித்திருக்கலாம். அவரு ஜெயலலிதாவுக்கு வணக்கம்லாம் வைப்பாரா? வணக்கம்லாம் வைப்பாரு அவரு? ஏன் வைப்பாரு வைப்பாரு ஸ்டேட்மெண்ட். வைப்பாரு அவரு வைப்பாரு வைப்பாரு அவரு வைப்பாரு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேக்குற வழக்கத்துறை ஸ்டைல் எனக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். சரியா? அது வைப்பாரு. அதே போல அங்கிருந்து வந்த ஒரு முஸ்தபா டிடிவி தினகரன் பாஜகவோடு இணையும் வரை டிடிவியோட பயணித்தவர் முஸ்தபா. டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சு டிடிவியோட பயணித்தவர். இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். உங்க முஸ்லிம் ஆதரவு போக்கையும் திமுக முஸ்லிம்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற போக்கையும் ஒரு சின்ன அவருடைய தொகுதியில இருந்தே பாக்குறீங்கன்னு வைங்களேன். அவருடைய தொகுதி, அவர் ஜெயிச்ச தொகுதி நிறைய சொல்லிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு வெற்றியைத்தானே உதாரணமாக காட்டுகிறார்கள். ஆதவர்ஜன் உட்பட ஐயோ குவாரி வைத்திருந்தார், அதுல சப்பல் ஷாட் கொடுத்தாரு ஏவாவேலு. சும்மா போற போக்கில் குவாரி வச்சிருந்தாரு. அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அவரு இது எப்படி இருக்குன்னா, அவர் பேர் ஊல ஆரம்பிக்கும், ஈல முடியும், நடுவுல தாவரம்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் பேர் சொன்னேனா அப்படின்னா அது உதயம் தான் எல்லாருக்கும் புரியும். அப்ப அந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில இவர்களுக்கு சில விஷயங்கள் அந்த தேர்தலில் இருந்தா சொல்ல வேண்டியிருக்கு. முஸ்தபா மதுரையிலே பிடிஆர் அவர்களை வீழ்த்தி ஜெயித்திருக்கலாம், ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 249 இருந்து 53 வரைக்கும் இருக்கக்கூடிய வார்டு, 54வது வார்டு காஜிமார் ஏரியா என்று பொதுவாக சொல்வார்கள். அந்த காஜிமார் ஏரியாவில் பள்ளிவாசல் காஜிமார் ஸ்ட்ரீட், காஜிமார் 3வது வார்டு 54. இதுல பூரா 249ல இவரை விட அதிகப்படியான வாக்கு வாங்கியவர் பிடிஆர் சார். 250 காஜிமார் ஏரியால 249, 250 அது பள்ளிவாசல் காஜிமார் தெரு, 250 காஜிமார் தெரு, 251 தெற்கு வேலி வார்டு 54, காஜிமார் 3வது வார்டு 54, 252, 253 வார்டு 54. இப்படி மொத்தத்துல இவருக்கும் முஸ்தபாவுக்கும் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து முஸ்லிம்களே தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்தபா வாங்கிய ஓட்டின் சதவீதம் 21.3%. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் திமுகவின் சார்பாக வாங்கிய ஓட்டு சதவீதம் 71.5%. வித்தியாசம் எவ்வளவு தெரியுதா? முஸ்லிம்கள் யாரை அங்கீகரிக்கிறார்கள், முஸ்லிம்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பயாவது புரியுதா? 21.3 எங்க, பிடிஆர் சார் 71.5. இதுதான் முஸ்லிம்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வைத்திருக்கும் நன்றி மறவாத்தன்மை, மரியாதை. நீங்க எங்க போனீங்கன்னாலும், ஏன் தாகிரா கதை எடுத்துக்கங்களேன், அடுத்து எந்திரிச்சு நீலகண்ணீர் விட்டது தாகிரா தானே. தாகிராவுடைய தொகுதிகளில் மேல் விசாரம் அமைந்திருக்கக்கூடிய தொகுதியில் போலிங் ஸ்டேஷன் 72, காந்தி வாங்கிய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் வாங்கிய வாக்கு எண்ணிக்கை 93.8%. ராணிப்பேட்டையில முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் காந்தி அவர்கள் வாங்கிய வாக்கு எண்ணிக்கை 93.8%. தாகிராக்கு வாங்கின ஓட்டு எல்லாமே முஸ்லிம்களுடைய ஓட்டு இல்லை. இது நீங்க விசாரத்துக்காரங்களை கூப்பிட்டு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க, மதுரை மத்தியில கேட்டு கூப்பிட்டீங்கனாலே சொல்லுவாங்க. இந்த 2 பேர் தான் இன்னைக்கு எழுந்துச்சு ஓவரா கூவுனதுனால சொல்றேன். இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்முடைய நினைவு தெரிந்து இப்ப வரைக்கும் கூட இப்ப இவர்கள் இன்னொரு ஹைலைட் தெரியுமா, அங்க நின்றுகிட்டே பேராசிரியர் அவர்களை அழைத்து கேட்கிறார், மரியாதைக்குரிய அண்ணன் தமிம் அன்சாரி அவர்களை அழைத்து கேட்கிறார். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுக தரப்பில நின்று திமுகவில வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களே, அவங்களுடைய லெகசில ஹிஸ்டரியில ஒரு பக்கத்தையாவது படித்திருப்பாரா முஸ்தபா? இதே மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் சமீபத்தில் நக்கீரன்ல பேட்டி கொடுக்கும் போது கூட சொல்லியிருந்தார், எதற்காக சிறை தண்டனை கிடைத்தது, 1 ஆண்டோ 2 ஆண்டோ என்னமோ சிறை தண்டனை கிடைத்தது. அது எதுக்கு அப்படின்னா, இவர் பேசக்கூடிய அதே கோவை சிறைவாசிகளுக்காக ஊழ விட்டு அழுதா மட்டும் பத்தாது. இது வரைக்கும் நீ சமுதாயத்துக்காக என்ன பண்ணிருக்கிற, இது வரைக்கும் சமுதாயத்துக்காக எத்தனை வழக்கு வாங்கியிருக்கிற, இது வரைக்கும் சமுதாயத்துக்காக எத்தனை முறை சிறை சென்றிருக்கிற, சமுதாயத்துக்காக போராடி களத்தில் நின்று அவர்கள் சிறைப்பட்ட போது அந்த குடும்பத்திற்காக நின்று அந்த காலகட்டங்களிலே அது சம்பந்தமான விதிகளை தாண்டி பணம் வந்துருச்சு, அதை பத்தி விளக்கமா கொடுத்திருக்காரு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். அப்படி வந்த போது அதன் காரணமாக ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்திற்காக முஸ்லிம் சிறைவாசிகளுக்காக அவர்களின் குடும்பத்திற்காக நின்றதற்காக வழக்கு பெற்று இன்றைக்கு தண்டனை பெற்றிருக்கிறார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. அவருக்கு தெரியல திமுக சரியா தப்பான்னு. நேற்று அன்பி பிழைக்க வந்த முஸ்தபாக்கு தெரிஞ்சிருச்சா? நேற்று பிழைக்க வந்த தாகிராக்கு தெரிஞ்சிருச்சா? இத்தனைக்கு தாகிராயர் 11 வயசுல ரசிகர் மன்றத்துக்கு ஓடுன ஆளெல்லாம் சமூகத்தில், அடுத்து வர்ற விஜய் பாயிண்ட்டுக்கு, சமூகத்தில் தொடர்ந்து ஒரு இடத்தில் கூட முஸ்லிம்களை நன்மதிப்புள்ளவர்களாக காட்டுவதற்கு துப்பில்லாத விஜய். நீங்க சொல்றீங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரியான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால், இது மாதிரியான சட்டமன்றத்தில பேச்சுகள், இது மாதிரி அவதூறு கருத்தை கூட சொல்வதற்கான சூழல் கோவை குண்டுவெடிப்பு காலகட்டங்களிலே ஏற்பட்டது. ஆனால்
அது கூட அரசியல் ரீதியாக ஒரு சம்பவம் நடந்துவிட்ட பின்னால் பேசப்பட்டது இருந்துதான் உங்களால ஒரு அவதூறு கூட அள்ளிட்டு வர முடியுது. எந்த காரணமும் இல்லாமல் சொகுசா உட்கார்ந்துட்டு திரைப்படம் நடித்த விஜய் துப்பாக்கியில் என்ன செய்தார்? துப்பாக்கியில் நீதிபதி பானுமதி அவர்களிடத்துல நம்ம இந்திய தேசிய லீக் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தடாரகிம் அவர்கள் அதில் வழக்காடினார், அதுல வழக்கு போட்டார். அவர் நீதிமன்றத்திலே நீதிபதி பானுமதி அவரிடத்திலே குட்டு வாங்கி அசிங்கப்பட்டார். அந்த டைரக்டர் யார்? அவரு அந்த துப்பாக்கி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ். எதுக்கு எதுக்கு குட்டு வாங்கின? ஸ்லீப்பர் செல் என்கின்ற கான்செப்ட் அது வாதிடப்பட்டது. முதலாக இந்திய சமூகத்திலேயே எங்க வேணா இருப்பான் முஸ்லிம், திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுவான், அவனை நீ நம்ப கூடாது, அவன் ஸ்லீப்பர் செல்லா இருப்பான். ஸ்லீப்பர் செல் என்கின்ற கான்செப்டை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது விஜய். முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டியது விஜய். எங்கோ இருக்கின்ற முஸ்லிம்களை கூட தீவிரவாதி போன்று காட்டியவர் விஜய். எங்க இருப்பான் அவன், திடீர்னு என்ன பண்ணிடுவான், பேசிக்கிட்டே இருப்பான், டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். இந்த இல்ல காவல்துறையில உயர் பொறுப்புல முஸ்லிம்கள் இருந்தாலும் பாகிஸ்தான் கையாளா இருப்பாங்கிற மாதிரி எல்லாம் டயலாக் வரும் படத்துல. அப்படிதான் காட்டியிருப்பான். அதுக்காக மன்னிப்பு கேட்டியா இல்ல? இந்த கான்செப்ட் என்னடான்னு நீதிபதி பானுமதி உன்னை கேட்டாங்களா இல்லையா? ஓப்பனா பேச முடியுமா? அந்த நேரத்துல இந்த முஸ்தபாவை உப்பு போடுதானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போது விஜய் நீங்க எதிர்த்தவர் தானே, கடுமையாக எதிர்த்தவர் தானே, ஆறறிவு இருக்கான்னு கேட்டவர் தானே. இன்னைக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது சமூகத்திற்காக? அண்ணன் தமிம் அன்சாரி அதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் அதே காலகட்டங்களிலே பணியாற்றியவர், பம்பரமாக சுழன்றவர். அவர்கள் மீது சமூகத்திலே பிரச்சனைகள் உண்டு, வழக்குகள் உண்டு, எதிர்வினைகளை சந்தித்தவர்கள், சமூகத்திற்காகவே தொடர்ந்து பயணித்தவர்கள். இந்த என்ன சொல்லுவாங்க, அணைய போற ஜோதி பிரகாசமா இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக போறதுக்கு முன்னால 10 அவதூறுகளை அள்ளி வீசிட்டு போயிடாதீங்க. இந்த சமூகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். நான் சொல்றேனே, அது ஆல்ட் நியூஸ் ஜுபேராக இருந்தாலும், டாக்டர் கஃபீல் கானாக இருந்தாலும், குணால் காமராவாக இருந்தாலும், எல்லோருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடிய அமைதி மாநிலம் தமிழ்நாடாக அதை கட்டி காத்தவர் நம்முடைய கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இந்த சமூகத்தை முன்னேற்றியது நம்முடைய மகத்தான முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களுக்கு என்று முஸ்லீம் லீக் இல்ல, அந்த இடத்துல முஸ்லீம் லீக் அவரு பேரு ஷாஜகான், அவர் எந்திரிச்சு இது நாங்கெல்லாம் கோரிக்கை வச்சுதான் நடந்தது அப்படின்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வச்சு நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி சொல்லிக்கலாம். ஆனா முஸ்லீம் லீக் அந்த கிரெடிட்டை கலைஞரை விட பாமகவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் தான் கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் பதிவு செய்யறாரு. இப்படி ஊருக்கு 10 பேர் இல்லாத முஸ்லீம் லீக் கோரிக்கை வைத்தது, அதை கொடுத்து விட்டார்களா? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே சரி இருந்துட்டு போட்டோம். நான் என்ன கேட்கறேன்னா, சரி ஊருக்கு 10 பேர் இல்லாத முஸ்லீம் லீக் கோரிக்கை வச்சு அது நடந்துச்சுன்னே வச்சுக்கோமே, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே. அந்த கோரிக்கை நீங்க வச்சீங்கன்னா அதை தர்றதுக்கான தாய் உள்ளம் யாருக்கு இருந்துச்சு? அதை நிறைவேற்றி காட்டியது யார்? இன்னைக்கு அதே 3.5% இடஒதுக்கீடு புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும். ஷாஜகான், நன்றி ஷாஜகான், உங்களுடைய பின்புலம் எனக்கு தெரியும், நன்றி கெட்ட ஷாஜகான். இதே 3.5% இடஒதுக்கீட்டை புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று தாய் உள்ளத்தோடு நினைத்து இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். அது நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட போது ஒத்தை வார்த்தை பேசாதவர் விஜய். தெரிஞ்சுக்கங்க, ஒத்தை வார்த்தை பேசாத சிறுபான்மையினரின் விரோதி விஜய். அதற்கு ஒத்துதக்கூடிய முஸ்லிம் லீக் இந்த சமூகத்தில் காரி துப்பப்படுவீர்கள். அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் இவர் அப்பீல் போறாங்களாமா. அப்பீல் எவன் வேணா போவான் அட்வொகேட்டு. முதலமைச்சர் என்ன கருத்து சொன்னார்? இதே 2024 இதே 2024 இதே போன்று மாடு இருக்கக்கூடாது என்ற பிரச்சனை வந்த போது, இதே போன்று நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது, முஸ்லிம்களையும் ஒரு தரப்பாக விசாரிக்காமல் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று வழக்காடி, ஏன்னா பக்ரீத் வருது, நீங்க டார்கெட் பண்றதே முஸ்லிம்ஸ் தான், இப்படி எல்லாம் வழக்கு எடுக்க முடியாது என்று பேசி வழக்காடி முஸ்லிம்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவரின் ஆட்சி. ஆனா நீங்க வந்து 2 மாதத்திற்குள் மாடு இருக்க கூடாது, நாளைக்கு பக்ரீத், இன்னைக்கு சாயங்காலம் தீர்ப்பு வருது, அமைச்சர் கப்சிப்பு, முதலமைச்சர் கப்சிப்பு, சட்ட அமைச்சர் கப்சிப்பு, ஒருத்த வெளியே வரல, சமூக நீதித்துறை அமைச்சர் கப்சிப்பு, சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாடுகடெல்லாம் அடுத்து தின்னுட்டு, ஆடுகடெல்லாம் அடிச்சு தின்னுட்டு, வீட்டுல உப்பு கண்டெல்லாம் போட்டு காய வச்சுட்டு பொறுமையா வந்து சொல்றாங்க, அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்க வந்து அப்பீல் போவோம். பக்ரீத்ல எப்படி பாடாப்பட்டுச்சு, எங்களுக்கு காலம் வந்தது, எத்தனை பகுதிகளில் இருந்து அழைப்புகள் வந்தது. 80 மாடுகள் வைத்திருக்கிறேன், அதை தூக்கிட்டு போறதுக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்க, கேட்டா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புங்கிறாங்க. ஏன்னா மறுநாள் கம்ப்ளைண்ட்ஸ் கால் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை குறைந்தபட்சமாவது எதையாவது ஒன்றை வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நாங்க வந்து ரெகவரிக்காக வந்திருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் உங்களை மன்னிக்குமா?
இஸ்லாமிய விரோதி அல்லவா விஜயுடைய அரசும்? சிறுபான்மையினர் விரோதி அல்லவா இந்த முஸ்தபா, இந்த 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 தாஹிரா? ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கான ஏதாவது இலக்கணம் உங்களிடத்துல இருக்கிறதா? நீங்க என்ன உங்களுடைய தகுதியை நீங்களே பேசினீர்கள். என்ன பேசுனீங்க? நான் 11 வயசு இருக்கும் போதே ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருப்பவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை சமூகம் ஏற்கலாம், வேற வழி இல்லைன்னு சலாம் போடலாம். இன்னைக்கு உங்க கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறதா, வேற வழி இல்ல 11 வயசுல இல்ல எனக்கு இந்த செய்தி புதியதா இருக்கு. 11 வயசுல ஒரு பெண் ரசிகர் மன்றமான்னு புரியல. அதுவும் அவர் சொல்ற காலகட்டம் 96ல விஜய்க்கு ரசிகர்கள் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா படம் நடித்த படமே வேற, ரசிகன் விஷ்ணுன்னு வேற மாதிரி படம். அந்த படத்தை பார்த்துட்டா அது ஒரு 11 வயசு சிறுமி ரசிகர். எனக்கு உண்மையில இல்லை, நான் ப்ராக்டிக்கலா கேட்கிறேன். ஏன்னா 96ல அவர் என்ன மாதிரி படம் நடிச்சாருன்னு தெரியும். தேவா விஷ்ணு ரசிகன் நடிச்சுட்டு இருந்தாரு. துல்லாத படம் துள்ளும், காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, குஷினா ஓகே நான் நம்புவேன். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வயசு 12 13 தான் இருக்கும். 11 வயசுல தேவா விஷ்ணு படத்தை பார்த்துட்டு ரசிகர் மன்ற தலைவியா ஒரு 11 வயசு குழந்தை, ஒரு சிறுமி போறாங்க. அவங்க முஸ்லீம் இந்துங்கிறதெல்லாம் விட்டுருங்க. 11 வயசுல ஒரு பெண் வந்து ரசிகன் படத்தை பார்த்து ரசிகர் மன்றத்துல சேர்றாங்கிறது எனக்கு உண்மையிலே அது நம்ப முடியல. எனக்கு தெரியும் ஒரு ஏற்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முஸ்லிம்களுக்கான சாதனைகளை என்னால் பட்டியலிட முடியும். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, குறிப்பா அது ஏன் அந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி முக்கியத்துவத்தை பெறுகிறது என்றால், இந்திய அளவில் ஒரு போர் தொடுக்கப்படுகிறது முஸ்லிம்களை எதிர்த்து, தேசிய அளவில். அப்ப மாநிலத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு கேடயமாக நின்று கொண்டிருக்கிறார். அது பாஜகவுக்கு பெருசா உறுத்துது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்காக வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து, அந்த ஜேபிசியினுடைய ஃபைண்டிங்ஸ்ல இந்தியா முழுக்க முஸ்லிம்களுக்காக மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய தலைவர்களில் ஒருவர், முஸ்லிம் கட்சியை வைத்திருக்கக்கூடிய ஒருவர், மஜ்லிஸ் இத்திஹாத முஸ்லிமீன் என்று MIM கட்சியை வைத்திருக்கக்கூடிய ஓஐசி கட்சியினரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் MM அப்துல்லா அவர்கள் உருவாக்கிய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸை கேட்டு வாங்கி படித்தார்கள். மக்கு பசங்களா, வரலாறு என்னன்னு போய் படிங்க. அதே வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியா முழுக்க பெரும் கொதிநிலையை உண்டாக்கிய போது, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற உங்கள் வீட்டு மகன் இந்த ஆட்சியில் இருக்கும் வரை அதை நிறைவேற்றுவதற்கும் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் வருவதற்கும் விடமாட்டான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சிறுபான்மை சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு உத்தரவாதம் கொடுத்து சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். வரலாற்றை மறந்து பேசக்கூடாது. இப்ப ரெக்கார்ட்ல தானே பேசணும், ட்ராக் ரெக்கார்ட்ல தானே பேசணும். 3.5% இடஒதுக்கீட்டை புதிதாக இஸ்லாம் ஏற்பவருக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று ஜிஓ பாஸ் செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய போது இங்க பிரச்சனையை வேண்டாம் என்று சொன்னவர். CAA போன்ற முஸ்லிம்களுடைய குடியுரிமைக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் வந்த போது அது தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்றவர். இதெல்லாம் நடக்கும்போது முஸ்தபாவும் தாஹிராவும் எங்கிருந்தார்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தாஹிரா எங்க இருந்தீங்க? போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தீங்களா? நீங்க தான் சொல்லிட்டீங்க நான் ரசிகர் மன்ற தலைவர்னு. முஸ்தபா டிடிவி தினகரன் போஸ்ட் ஒட்டிட்டு இருந்திருப்பாரு அந்த காலகட்டத்துல. நான் தான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் பேசும்போது கூட சொன்னேன், நிர்மல்குமார் வந்து ஓடுற குதிரையை மாத்தினாலும் அடையிற இலக்க மாத்த மாட்டேன்னு பாபா சொன்னாரு. ஆனா நிர்மல் வந்து இப்ப நம்மளாம் அப்படிதான். எங்கிருந்தாலும் திராவிட கொள்கை 2016 பெரியார் நினைவுக்காக கூட்டம் நடத்தியவன் நான் செங்குன்றத்திலே. ஐயா தோழர் குளத்தூர் மணி, சுந்தரவள்ளி தோழர் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்ப அன்னைக்கும் அதே பெரியார் அதே திராவிடம் தான், இன்னைக்கும் அதே பெரியார் அதே திராவிடம் தான். ஆனால் இவர்கள் இதே CTR நிர்மல்குமார் எங்கள் RSS சங்கங்கள் எல்லாம் இருந்துச்சு, அது இந்தியாவிலே வந்து RSS சங்கங்களுக்கு தான் பெரிய தகுதி இருக்கு என்று RSS புகழ்ந்து பேசியவர் திடீர்னு ஆட்சிக்கு வந்து இங்கே தாவேக்கால சேர்ந்து ஆட்சிக்கு வந்த உடனே பெரியார் நினைவிடம் சென்று கையை உயர்த்தி பெரியார் வாழ்க என்கிறார். இது மாதிரியான டிராஸ்டிக்கா வந்து அதிகாரத்துக்காக எல்லாத்தையுமே அரவணைச்சிட்டு போலாம் அப்படின்னா, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தராதீர்கள் முஸ்தபா என்று சொல்கிறேன். எல்லாரும் ஒன்னொன்னு பேசி கண்டமேனிக்கு வளர்றானுங்க. அமைச்சர்கள் ஆளாளுக்கு ஒண்ணு வளரி டெய்லி வந்து ரூட் மாஃபியாவுக்கு வந்து தீனி கொடுக்குறாங்க. அதை வந்து வல்கர் வாரியர்ஸ் வந்து பரப்புறாங்க. நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணுமே என்பதற்காக கதறினாயா முஸ்தபா? வரலாற்றில் துரோகி என்கின்ற பட்டத்தை பெற்று விடாதீர்கள். இன துரோகிகள் இந்த முஸ்தபாவும் தாஹிராவும் இன துரோகிகள், முஸ்லிம் சமூகத்து இன துரோகிகள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த 1996 காலகட்டத்தில், 97 காலகட்டத்தில் ஏனி பாஷாபாய் எல்லாம் போய் பார்த்திருப்பியா? நான்லாம் பாஷாபாய் மடியில உட்கார்ந்து எழுந்து வந்தவன். பாஷாபாய் போய் பார்த்திருப்பியா? முஸ்லிம் சிறைவாசிகளுடைய ஒவ்வொருவருடைய வீடு எனக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய வீடு, அவரோட நேரடி தொடர்பு நான் வந்து பழக்கப்பட்டவன் இருந்தவன்.
நான் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் தான் சொல்றேன். அவர் வந்து இதுக்காக துப்பாக்கி திரைப்படங்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலே போராடி கொண்டிருந்த போது அது விஜயுடைய திரைப்படத்தில் என்ன கடைசியா வந்த ஜனநாயகன் என்ன கதை? இதுவரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் அப்படி சக்தி வாய்ந்த குண்டு வெடித்த காட்சிகளை யாருமே வச்சதில்லை. அந்த குண்டு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த கோவில்ல எந்த முஸ்லீம் வச்சதே கிடையாது. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவமே நடந்தது கிடையாது. இல்ல, நான் சொல்ல வர சரி, சம்பவமே நடந்தது இல்ல. இது வரைக்கும் நடக்க காட்டுறாங்க. தமிழ்நாடு தானே குண்டு வெடிக்குது. அது வசீம் கான், அக்ரம் கான் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து பெரிய பெரிய துணி போட்டு அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான்ல இருந்து அந்த முனைக்கு தமிழ்நாட்டு வந்து இறங்கிடுறானுங்களே வசீம் கான், அக்ரம் கான். அப்போ அதத்தான் காட்டுறாங்களே, தமிழ்ல தானே காட்டுறாங்க. அதெல்லாம் காட்டிட்டாங்க குண்டா வெடிக்கிற மாதிரி. ஜனநாயகன் படத்துடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, அது வெடிக்கிற வெடியில அப்படியே அரங்கமே அதிரும், பயப்படணும், அப்படியே உள்ளத்துல அப்படியே பயம் ஏற்படணும். முஸ்லிம்களை பார்த்தால் அர்த்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் எடுப்பதற்கு 1000 ஸ்கிரிப்ட் இருந்தாலும் தொடர்ந்து முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டிய ருசி கண்டவர் விஜய். அதற்காக மனம் வருந்தாதவர் விஜய். என்கிட்ட கூட பீஸ்ட் படம் அப்படிதானே, யார உலாமாவை போய் பாகிஸ்தான்ல போய் துணி மாதிரி ஒரு கட்டி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு கட்டி ஒரு உலாமா. ஆமா, எனக்கு கூட அன்னைக்கு அண்ணன் தடாரையும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒரு விஷயம். அவர் ஒரு செய்தி சொன்னார். நான் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க, விஜய் கட்சியில ஆதரவு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப முக்கியமான செய்தியா இருந்தது. எனக்கு வந்து விஜய் கட்சியில ஆதரவு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், புசியானந்திட்ட சொன்னதாக சொன்னாரு. யாரிடத்தில் தகவல் கடத்தினாருன்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆதரவு தெரிவிக்கலாம். இதுவரை முஸ்லிம்களை இப்படி என்னுடைய திரைப்படங்களை காட்டியதற்கு வருந்துகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுவாரா? ஏன் காட்டினார்? எதற்காக காட்டினார்? அரசியல் ரீதியாக குண்டுவெடிப்புகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நடந்த போது ஏதோ பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது வந்து பொய் புரட்டாக ஒரு தலைவர் மீது வீசப்படுகிறது. அதற்கு என்றைக்கோ எங்கோ செய்தித்தாள்களில் வந்ததை கொண்டு வந்து பேசக்கூடாது என்று கீர்த்தனா சொல்கிறார். எதில் வந்ததை கொண்டு வந்து முஸ்தபா தந்தார் என்று தெரியவில்லை. அதை ஆதாரமாக சபாநாயகர் ஏற்கிறார். எனக்கு புரியல, இருக்கட்டும். ஆனால் ஒரே நாள்ல ஒரே சபையில் இது நடக்குது. செய்தித்தாளில் வந்ததை வந்து அண்ணன் ஆஸ்டின் பேசுகிறார், எம்எல்ஏ பேசுகிறார், அதை ஏற்க முடியாது என்று சொல்கிறார். அதை கூட செந்தில்வேல் சார் வந்து டீகோட் பண்ணி போட்டிருக்காரு. எந்த செய்தித்தாள்ல வந்தது? 100 வருடம் பழமையான செய்தித்தாள்ல வந்த செய்தியை கூட நீங்க மறுப்பீங்களா அப்படின்னு போட்டிருந்தார். இப்ப அப்படி செய்தித்தாள்ல இவர் எந்த தரவை கொண்டு வந்து கொடுக்கிறார்? சட்டமன்ற குறிப்பை கொண்டு வந்து கொடுக்கிறாரா? அப்படி பேசினார். அதுதான் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துடைய பின்னணியில் பேசப்பட்ட பேச்சுகளுக்கே இப்படி சொல்வீர்கள் என்றால், அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையில் ஏதாவது பேச வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் தலைவர்கள் பேசியதை அதுல வெட்டியும் ஒட்டியும் கொண்டு வந்து உங்களால பண்ண முடியும்னா, விஜய்க்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? எதற்காக முஸ்லிம்களை தீவிரவாதியாக தொடர்ந்து காட்டினார்? பீஸ்டிலே, துப்பாக்கியிலே, இப்போது நடந்த ஜனநாயகன் படத்திலே, எல்லாத்திலையுமே இதையெல்லாம் ரசித்ததற்காகத்தான் உங்களுக்கு எம்எல்ஏ பதவிகளை அள்ளி கொடுத்தாரா விஜய்? முஸ்தபாவிற்கு நாவடக்கம் வேண்டும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து, உன் தொப்பியை கிண்டல் பண்ணாங்கன்னா யார்? திமுக கிண்டல் பண்ணாங்களா? கரெக்டா சொல்லு. இந்த எங்கோ நடந்த உனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அது என்ன கதைன்னு எங்களுக்கும் தெரியும். என் காரை உடைச்சிட்டாங்க, உன் காரை உடைச்சு திமுக காரங்க உடைச்சாங்களா? திமுகவிற்கு எதிராக பேசிக்கிட்டே வந்து எவ்வளவு நாதாரித்தனம், எவ்வளவு அயோக்கியத்தனம் அந்த முஸ்தபாவுடைய பேச்சுல. திமுகவுக்கு எதிராக அப்படியே பேசு, தொப்பியை பேசுனாங்க. உன் தொப்பியை திமுக பேசுனாங்களா? இல்லை, அது பேசியது வேற ஆளு. உனக்கு பேசணும்னா சட்டமன்றத்தை பேச சொல்லிட்டு போக வேண்டியதானே. என் காரை உடைச்சாங்க. உன் காரை உடைச்சது யார்? அது யாருன்னு எங்களுக்கும் தெரியும். அது உடைச்சதாக நீ புகார் கொடுத்திருக்கிற. அது எதுக்காக? அது எந்த டிபேட்ல? அது யாருக்காக? அது எங்களுக்கும் தெரியும். திமுகவா? அதே மாதிரி தான் சொல்லு, அது திமுகவான்னு. அப்ப லைம் லைட்டுக்கு வரணும்னா நிறைய படிக்கணும் முஸ்தபா, நிறைய படிக்கணும், நிறைய ஆய்வு பண்ணணும், மண்டை உடையும், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய தரவுகளை உள்வாங்கணும், நிறைய வாத பிரதிவாதங்களை கேட்கணும். அப்படி உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த தொகுதி மக்களுக்கு என்ன நல்லதை செய்யலாம் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு, சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரியும் ஆதவ் அர்ஜுனா மாதிரியும் டெய்லி வந்து பல்ப் வாங்கினாலும் நம்ம வல்கர் வாரியர்ஸ் நம்மளை போட்டு ஃபேமஸ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ரீல் கண்டென்ட் வேணும் என்பதற்காக பேசக்கூடாது. இப்ப அவர் அழுதது வந்து இல்ல, இப்ப அவர் அழுதது வந்து அவங்களுக்கு சரியான கண்டென்ட் இல்ல. அந்த குரூப்புக்கு அழுது கதறி முஸ்லிம்களை இந்த அளவுக்கு பாடாப்படுத்துறீங்களே. போட்டாங்க, அதெல்லாம் ஓடித்தானே இருக்கு. அது ஆல்ரெடி ஆன் ட்ராக் தானே, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தானே பேசுறதே, அதுக்கு தானே. இப்ப ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், நீ அவ்வளவு அழுவுறியல்ல, இது வரைக்கும் சமுதாயத்திற்காக முஸ்லிம் சமுதாயத்திற்காக நீ எத்தனை வழக்குகளை வாங்கியிருக்கிற? அழுது அப்படியே வேதனைப்படுற வழக்கு வாங்கிய தலைவர்கள், பேராசிரியர் ஜவாஹிருல்லாவோ, நெல்லை முபாரக்கோ, இன்னைக்கு இங்கே உள்ள எஸ்டிபிஐல உள்ள தலைவர்களோ, அண்ணன் தமீம் அன்சாரியோ, அண்ணன் தடா ரஹீமோ, எவ்வளவு வழக்கு வாங்கி தன்னுடைய வாழ்நாள்ல முக்கால்வாசிய சிறையிலேயே கழித்தவர்கள் எல்லாம் கூட அமைதியா இருக்கிறாங்க.
இவன் யாருன்னே தெரியல. இவன் மீசையும் ஆளும் கிளீன் ஷேவ்ல சுத்துறது, ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிட்டு வந்துட்டு என்ன தொப்பியை கலாச்சிட்டாங்கன்னா உன் தொப்பியை வந்து பொது மேடையில கலாய்ச்சது யாரு? திமுகவா? தொப்பி பேசுறே, தாடி எங்க உனக்கு? அப்படி பார்த்தா பேசுறதுனால சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் மீசையை வந்து உதட்டுக்கு மேல வளர்க்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படியே கொத்தி தொங்குது அப்படியே மீசை. இதெல்லாம் முஸ்லீமுடைய பண்பா? அப்போ எனக்கு எரிச்சலா இருக்குங்க. ஒண்ணு அரசியல் ஏதாவது உருப்படியா பேசு அப்படின்னா, ஒரு அடிப்படையில் ஒரு முஸ்லீமுக்கு கூட லாயக்கில்லாத ஒரு நபராகத்தான் இன்றைக்கு முஸ்தபா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தாகிரா சொல்லவே தேவையில்லை. தாகிரா ரசிகர் மன்றத்தாளு. சும்மானா எந்திரிச்சு இந்த கும்பல்னு கத்துது அந்தம்மா. என்ன கும்பல்? எங்க உனக்கு ஆதாரம்? எங்க அதுக்கு? நான் தெளிவா சொல்லிடுறேனே. விஜய் ஒரு சிறுபான்மையினர் விரோதியாக செயல்பட்டார். இப்ப கூட சொல்றேன். இப்ப அடுத்த பட்டியலிடுவோம். 3.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட போது விஜயிடமிருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? இதே மதார் சிக்கந்தரா, அந்த ஆள் பேர் என்ன, முஸ்தபா, அந்த ஆள்கிட்ட என்ன ரிப்ளை வந்துச்சு? தாகிராவிடம் என்ன ரிப்ளை வந்துச்சு? ஆடு மாடு இருக்க தடை செய்யப்பட்ட போது நாளைக்கு விடிஞ்சா பக்ரீத்து, தாகிரா அட்ரஸே இல்லை அந்த டைம்ல. தாகிராவிடமிருந்து என்ன பதில் வந்தது? முஸ்தபாவிடமிருந்து என்ன பதில் வந்தது? விஜய் கிட்ட என்ன வந்துச்சு? ஷாஜகான் கிட்ட என்ன வந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். இவர் 2 பேர் தானே ஓவரா முக்குனீங்க. நீங்க 2 பேரும் என்ன முக்குனீங்க? அது எல்லாத்தையும் விடுங்க. சிறுபான்மை சமூகத்தால் தானே நீங்க சிறுபான்மையினர் பேசிட்டு தான் பெருசா கொதிச்சிட்டீங்கல்ல. FCRA திருத்த சட்டம் என்று ஒன்று வருகிறது. ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட். FCRA திருத்த சட்டம். வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று இங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அது கல்வி நிறுவனங்கள், மிஷனரிஸ், ட்ரஸ்ட், இதையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஏற்கனவே FCRA இருக்கு. அதை சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தின்படி காரணமே சொல்லாமல் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய லைசன்ஸை ரெனியூ பண்ண விடாமையே தடுத்து அது எக்ஸ்பயர் ஆன உடனே அப்படியே அதை கைப்பற்றிக் கொள்ள முடியும் ஒன்றிய அரசால். அந்த மொத்தத்தையும் அப்படியே ஒன்றிய அரசு எடுத்துக்க முடியும். இதுதான் FCRA அமெண்ட்மெண்ட். தமிழ்நாட்டின் முதல் முறையாக FCRA அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே தலைவர், சிறுபான்மையினர் சமூகத்திற்காக களத்திலே நின்றவர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம். FCRA ஆக்டுக்கு எதிராக விஜய் பேசிய ஒற்றை பேச்சை காட்டுதல், ஒரு பேச்சு. இதே முஸ்தபா ஒரு பேச்சு FCRA ஆக்டுக்கு எதிராக ஒரு பேச்சு. தெரியுமா முதல்ல தற்கூரி கூட்டமே FCRA என்னன்னு தெரியுமா? முதல்ல அதோட அமெண்ட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? தாகிராக்கு தெரியுமா? ஏன் ஷாஜகான் கல்வி நிறுவனம் நடத்துறாரு, FCRA ஆக்டுக்கு எதிராக, FCRA அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது, என்னன்னு பேச முடியுமா? என்னன்னு கருத்து சொல்ல முடியுமா? ஏதாவது வாய் திறந்து பேசுவாரா? விஜயும் ஷாஜகானும் முஸ்தபாவும் தாகிராவும் பேசுவார்களா? அவன் கொதிநிலையில உட்கார்ந்து இருக்கிறான். மாடு இருக்கிறதுக்கு பிரச்சனை வந்தா ஏன்னு கேட்கறதுக்கு துப்பில்லை இந்த சமூகத்துக்கு. தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடஒதுக்கீட்டை புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர் கூட அதை பயன்படக்கூடிய வகையிலே ஒரு ஜீவோ பாஸ் பண்ணா அந்த ஜீவோவை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு போறாங்க நீதிமன்றத்துல. அதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கவோ அதை பற்றி கருத்து தெரிவிக்கவோ துப்பில்லை இதே முஸ்தபாவிற்கும் தாகிராவிற்கும் இதே ஷாஜஹானுக்கும். FCRA பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு துப்பில்லை இதே முஸ்தபாவுக்கும் ஷாஜஹானுக்கும் தாகிராவுக்கும். 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இந்த சமூகத்தில், ஏன்னா ஷாஜகான் பேசும்போது தான் எனக்கெல்லாம் வந்து வெறியாகும் அப்படியே. ஏன்னா ஒரு தலையும் தெரியாது வாழம் தெரியாது அந்த ஆளுக்கு. அதிர்ஷ்டத்துல வந்து MLA ஆகி ஏதோ ஃப்ளூக்ல வந்து இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டு நிக்கிறார். கட்சி உடைஞ்சிட போதுன்னு பயந்து போய் பேராசிரியர் வந்து தொலைதுன்னு விட்டார். இதே ஷாஜகான் இடத்துல நான் கேட்கிறேன், எங்களை வந்து காதை முறுக்கி கூட அடிப்பார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு எங்களை காதை முறுக்கி அடித்தார்கள். எனக்கு 7 வயசு இருக்கும். அப்ப என்னெல்லாம் அப்படி அடிச்ச போது முஸ்லீம் லீக்னு பேரே வச்சுட்டு வெளியே வர முடியாது. அப்போது இந்தியாவில் தப்பிப்பிழைத்த மாநிலம், முஸ்லீம் லீக் தப்பிப்பிழைத்த மாநிலம் 2. ஒன்று கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பிப்பிழைத்தது, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அது தமிழ்நாட்டில் தப்பிப்பிழைத்ததுன்னு. உன் கட்சி தப்பி பிழைச்சதுனாலதான் அதில் எச்சி பிழைத்து நீ அமைச்சராகி இருக்கிறாய். அப்படி உன் கட்சியை தப்பி பிழைக்க வச்ச கட்சியே திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கலைஞருக்கு எதிராக பேசுறிய நன்றி விசுவாசம் சூடு சொரணை உள்ள இஸ்லாமிய சமூகம் உன்னை ஏற்குமா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவர் நினைத்து கொண்டார், இவர் அமைச்சராகி விட்டார், ஆங்காங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள் என்று. மறந்து விடாதே, அந்த MLAங்கிற இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம், எந்த பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் முஸ்லிம் சமூகத்திற்காக உண்மையோடும் நேர்மையோடும் இன்னி வரைக்கும் நிக்கிறதுனால எங்கு சென்றாலும் அளப்பரிய மரியாதையும் அன்பையும் சமூகத்தின் ரீதியா எனக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் அப்படின்னா பதவியில இருக்கிறோமோ பொறுப்புல இருக்கிறோமோ இல்ல, யாரு இந்த சமூகத்துக்காக செஞ்சாங்களோ அவங்க கிட்ட உறுதியா நிக்கிறோம். வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனால் என் வெற்றியை விட இவர் வெற்றி முக்கியம் என்று ஏணி சின்னத்தை தூக்கி காட்டி உங்களுக்காக வாக்கு சேகரித்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள். அவர்கிட்ட நின்று ஓட்டை வாங்கிட்டு அப்படியே அமைச்சருக்கு இந்த பக்கம் போயிட்டு 50 நாள்ல திமுக அழிஞ்சிருன்னு பேசுறிய, உன்னை எல்லாம் நன்றி விசுவாசத்துக்கு பேர் போன முஸ்லீம் சமூகம் ஏற்குமா? நீ நினைக்கிற அமைச்சர் பதவி இருக்கிறதுனால தான் உன்னை கூப்பிடுறாங்க, அதுலயும் பாதி பேர் கூப்பிடுறது கிடையாது. உனக்கே தெரியும் ஏன் என்னை யாருமே மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. நீயே புலம்புற, உன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என் கூட நில்லுங்கன்னு கூப்பிடுற. ஏன்னா உன் பக்கத்துல ஆளே வர்றதில்லை. ஏன்னா
முஸ்லிம் சமூகம் உங்களை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. அறந்தாங்கியிலே பரவேஸ் ஜெயித்தார். அந்த தம்பி ஏற்கனவே அங்க வந்து கவுன்சிலர் எல்லாம் பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்திருக்காரு. ஆனாலும் முஸ்லிம் ஓட்டுகளில் அவர் ஜெயிக்கவில்லை. மொத்தத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் ஜெயித்தது தாவேகா சார்பா அறந்தாங்கி, ராணிப்பேட்டை, முஸ்தபா. அதுல முஸ்லிம் வந்து ஓட்டு போடாத இடங்கள்னு பாத்தீங்கன்னா 3லயுமே முஸ்லிம்கள் ஓட்டு போடல. முஸ்லிம்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க எல்லா இடத்துலயுமே. அப்படின்னா நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், முஸ்லிம் சமூகம் தெளிவாக இருக்கிறது. எங்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்காக எங்கள் பெயரில் குண்டு வைத்தவன் பாசிச பாஜக என்றால் அதற்கு ஆதரவாக இருந்தவன் அதிமுக தமிழ்நாட்டில், அவனையும் புறக்கணித்தோம். தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி குண்டு வைக்கக்கூடிய தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் தான் என்று திரைப்படத்தை எடுத்தவர் விஜய், அவரையும் புறக்கணித்தோம். களத்திலே நின்று எங்களை கல்வி ரீதியாகவும் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் எங்களை உயர்த்தி எங்களுக்கு சமூக அந்தஸ்திலும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று பல்வேறு இடர்பாடுகள் வந்த போதும் அதிலே உறுதியாக நின்று எந்த சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உறுதியாக நின்று எங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு மட்டுமல்லாமல் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் சார்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலும் உறுதியாக நின்று லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திருப்பரங்குன்றம் இதே முஸ்தபாவை கேட்கிறேன், கடைசியா இதை மட்டும் சொல்லிக்கலாம். இதே முஸ்தபாவை கேட்கிறேன், வெக்கம் மானம் சூடு சொரணை நீ உப்பு போட்டுதான் திங்கிறேன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூல ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதை விட உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒருபோதும் அந்த தீபத்தூண்ல கொண்டு போய் விளக்கு ஏத்துறதுக்காக அனுமதிக்க மாட்டோம். உச்சிப்பிள்ளையார் கோயில தான் ஏத்த விடுவோம். அதற்கு எதிராக என்ன நடந்தாலும் நாங்கள் உறுதியாக நிற்போம். அந்த தர்காவுடைய இஷ்யூ வராத பாதுகாப்போம் என்று சிடிஆர் நிர்மல்குமார் பேச சொல்லு பார்ப்போம். பேர் சொல்லிடுறேன், ஒத்துக்கிறேன். இல்ல ஆனா இவங்க தாவேகா அரசு ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதை தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு சொன்னாங்க. இவங்க தாவேகா கவர்மெண்ட் அது தாங்க இந்த விஜய் நான் சொல்லியிருக்கேன், தனுஷ் மாதிரி இவர் சொல்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி அது இல்ல. அதுக்கு தான் நான் தெளிவா சொல்றேன். வாயை திறந்து வார்த்தையை சொல்லு பார்ப்போம். வாயை திறந்து வார்த்தையை சொல்லு. RSS கலவர விரும்பிகள் இந்த தமிழ்நாட்டில் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு இங்கே உள்ளே வர விரும்பினாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் இந்த இடத்தில் ஆட்சி செய்யும் வரை நீதிமன்ற உத்தரவின் வாயிலாகவே சமூக பதட்டத்தை உருவாக்க எவன் நினைத்தாலும் விடமாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் த கான்செக்வன்சஸ் என்று சொல்லு பார்ப்போம். அப்படி சொல்லு பார்ப்போம் தெளிவா. சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட கேட்டா என்ன சொன்னாரு? 2 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடுனாரு. ஏன் ஐயாக்கு வாயை திறந்து வார்த்தையை தெளிவா பேச தெரியாதா? வாயை திறந்து வார்த்தையை பேச மாட்டாரா? அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். எனவே தமிழ்நாடு நான் ஆரம்பிச்சதுல இருந்து திரும்பி வந்து முடிக்கிறேன். எவ்வளவோ இந்தியா முழுக்க இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் தலைவர்களுக்கு, முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு, முஸ்லிம் சிந்தனையாளர்களுக்கு, அறிவியல் பூர்வமான மருத்துவர்களுக்கு எல்லாம் புகலிடமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்க கொண்டு வந்து ஒரு அற்பத்தனமான அடிப்படை ஆதாரமற்ற முஸ்லிம் விரோத பேச்சை முஸ்தபாவும் தாஹிராவும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இவ்வளவு தூரம் பேசக்கூடிய தேவையில்லை. உனக்கு எதிர அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரிய லெகசிக்கு சொந்தக்காரங்க. இதே முஸ்லிம்களுக்காக உழைத்து தேய்ந்து சிறைப்பட்டு வழக்குகள் பெற்று பல்வேறு சிக்கல்களை இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்னு ஒரு படம் வந்துச்சேப்பா முஸ்தபா. அப்பெல்லாம் நீ தாமுகால உறுப்பினரா இருந்திருப்ப, வேற எங்கேயாவது கட்சியில சின்ன உறுப்பினரா இருந்திருப்ப. அந்த நேரத்தில் களமாடி சிறை சென்ற இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதுல இருந்து வந்தவர் தான் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும், அப்போது மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து பயணித்து வந்த அண்ணன் தமிம் அன்சாரியும். அவங்க எல்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. குறை கூடமே கூத்தாடாம அமைதியா இருக்குது. நீ ஏன் இப்படி ததும்பிட்டு இருக்கிற, கத்திட்டு இருக்க? வக்ஃபு மசோதாக்கு எதிராக வழக்கு போட்டோம் நாங்கிறதையும் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்களே. நாங்க வழக்கு போட்டோம், நாங்களும் வழக்கு போட்டோம். வழக்கு போட்டீங்கல்ல. திரும்பவும் நான் என்ன கேட்கிறேன்னா, வக்ஃபு மசோதாவில் எதை நான் ஏற்பதில்லை, எதற்காக இதை எதிர்க்கிறேன், மோடி அரசு வக்ஃபு மசோதா இப்படி கொண்டு வந்திருப்பது சிறுபான்மையினருக்கு எதிரானது, இதை ஏற்க முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு. நீ சூடு சொரணை உள்ள முஸ்லீமா இருந்தா ஒரே ஒரு வார்த்தையை நீ ஏற்றுக்கிட்டு இருக்கிற விஜய் ஒரு வார்த்தை சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை. மோடி அமித்ஷா முஸ்லிம்களை சீண்டுவதற்காகவும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுவதற்காகவும் அவர்களுடைய புராதன சின்னங்களை இடிப்பதற்காகவும் அதை அவர்களிடமிருந்து பறிப்பதற்காகவும் இயற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. நீதிமன்றம் பாவலா தான் நம்ம தொடர்ந்து பாக்குறோமே. அப்பீல் போறோம், நீதிமன்றம் போறோம், பேசு, அபிஷியல் கருத்தை சொல்லு. அப்ப பாப்போம் யார் உண்மையாளர்னு. நீங்க பேச சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சராக சட்டமன்றத்தையே போராட்ட களமாக்கினார். நாங்கள் அவரோடு நிற்போமா? எங்களுக்கு தீவிரவாதிகளாக எங்களை திரைப்படந்தோறும் சித்தரித்த நீதிமன்றங்கள் எல்லாம் குட்டு வாங்கிய விஜய் பக்கம் நிற்போமா? எனவே வரலாற்று துரோகத்தை செய்யாதீங்க முஸ்தபா. இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு செத்து போயிருவீங்க. கடவுளுக்கும் பதில் சொல்லணும், சமூகத்துக்கும் பதில் சொல்லணும். சமூகத்துக்கு உண்மையாயிருங்க. தப்பு இருந்தா சுட்டி காட்டுங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. இதை முஸ்லிம் சமூகம் கேட்க விரும்புகிறது, இதை அறிந்து கொள்ள விரும்புகிறது. இன்னொன்னு,
முஸ்தபாவுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறேன். சமுதாய ரீதியாக எங்க அவர் வந்து கான்டாக்ட்ல இருக்கிறாரு, கணக்குல இருக்காரு? எங்க பாதிப்பு வந்தாலும் ஓடி இருப்பாரா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பயணம் செய்து முஸ்லிம் சமூகத்து பிரச்சனைகளுக்காக பேசி குரல் கொடுத்து போராடி இருப்பார்? நாங்க போயிருக்கிறோம். நாங்கள் போகாத மாவட்டமே கிடையாது, நிக்காத இடமே கிடையாது, பேசாத மைக்கே கிடையாது. எல்லா இடத்துல நின்று இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், அதற்காக வழக்குகளை வாங்கி இருக்கிறோம். முஸ்தபா என்ன வாங்கியிருப்பாரு? எனவே நாவடக்கம் வேண்டும். முஸ்தபா தாகிரா லிஸ்ட்லயே கிடையாது வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி சொல்லிச்சு 16 வயசுல ரசிகர் மன்றத்தை சுத்திட்டு இருந்தாலு. அதனால தாகிரா லிஸ்ட்லயே கிடையாது. எனவே இது முழுக்க முழுக்க திசை திருப்புவதற்காகவும் தன்னை லைம்லைட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையாவது உளர வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்பட்ட பிதற்றல் என்று புரிந்தாலும் தக்க நேரத்தில் தக்க பதிலடியை நாம் கொடுக்க தவறிவிட்டால் அது ஒரு வரலாற்று பிழையாக மாறிவிடுமோ என்பதற்காகத்தான் இவ்வளவு பதிய வைக்கிறேன். கண்டிப்பா இஸ்லாமியர்களுக்கு திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக அதிகாரத்திலிருந்து என்னெல்லாம் செய்தது, குறிப்பாக தமிழ்நாடு ஊபியாக பீகாராக மாறாமல் இருப்பதற்கு எத்தகைய கேடயமாக நீதிமன்ற தீர்ப்பே இருந்தாலும் இல்லைங்க நாங்கள் அறத்தின்படி நியாயத்தின்படி அந்த மக்கள் பக்கம் நிற்போம் என்று சொன்ன வரலாறு கொண்ட திமுகவை இப்படி ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பழிக்கிறீர்கள், முடிந்தால் ஆதாரத்தை தாருங்கள்ங்கிற சவால் விட்டு பல்வேறு புள்ளிகளையும் தொட்டு கடந்த கால நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி ரொம்ப விரிவாகவே இதற்கு நீங்கள் பதிலளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.